சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது வருகை நிச்சயமாக வேண்டும். மாவட்ட செயலாளர்களும் கிளை நிர்வாகிகளும் இதைத்தான் மேலிடத்தில் கூறி வருகிறார்கள். இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதவி முக்கியம் கிடையாது, அதிமுகவின் ஒற்றுமைதான் முக்கியம் என்பதை கூறியுள்ளார் என்று நிர்வாகிகள் மேலிடத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளனர். 8 முறை எடப்பாடியை நம்பியுள்ளீர்கள், ஒரு முறை பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுங்கள் என்று மாஜி அமைச்சர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 8 முறை தோல்வியடைந்துள்ளது, இடைத்தேர்தலில் புறக்கணித்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? அதிமுக வலிவடையவில்லை, அதிமுகவின் தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதிமுகவின் தொண்டர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு தலைமை எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் பூத் கமிட்டிகளை அமைக்கக்கூடிய பொறுப்பும் வலுவாக அமையும். பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி என்ன துரோகத்தை செய்தார் என்ற கேள்விகளும் தற்பொழுது அதிமுகவின் கிளை நிர்வாக மற்றும் தொண்டர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடியின் சுயநலத்திற்காக அதிமுகவை அடகு வைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டி. அது மட்டுமல்ல, அதிமுகவிற்கு வரவேற்புகள் உள்ளது. தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றியடையலாம். திமுகவிற்கு எதிராக மக்களும் திமுகவின் தொண்டர்களுமே இருக்கிறார்கள். திமுகவில் தொண்டர்களுக்கு உரிய பதவிகள் கிடைக்காத காரணத்தினால், திமுகவின் தொண்டர்களை தலைமையின் மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இதை சரியாக பயன்படுத்தி அதிமுகவின் கொள்கைகளையும் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது செய்த நலத்திட்ட உதவிகளையும் மக்களிடம் எடுத்து கூறினால் நிச்சயம் அதிமுக வெற்றி அடையும். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மீண்டும் தோல்வியை தழுவக்கூடிய வகையில் கருத்து கணிப்புகளின் வெளியீடு நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 4 முனை போட்டி என்ற காரணத்தினால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளில் வெற்றியடைய திட்டமிட்டுள்ளார்கள். பூத் கமிட்டிகளையும் அமைத்துவிட்டார்கள். மக்களிடமும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்று வருகிறார். அதிமுகவில் என்ன நடக்கிறது? தொண்டர்களது பேச்சை கேட்டால் மட்டும்தான் அதிமுகவின் தலைமை வெற்றியடையும் என்று தொண்டர்கள் கூறியுள்ளனர். இதனால் ஓபிஎஸ்ஸின் வருகை அதிமுகவிற்கு தேவை என்று தொண்டர்கள் கூறுவது சரியா தவறு என்பதை கூறுங்கள்.